ஹாய், வெல்கம் டு கோல்டன் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கம்ப்யூட்டர் அது எப்படி வந்துச்சு, அதை யாரெல்லாம் கிரியேட் பண்ணாங்க, அதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அதுதான் ஹிஸ்டரி ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்றது. ஓகேவா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அபாக்கஸ் அப்படின்றது. இதுதான் ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்றதுலே ஒரு பேஸ். ஐ மீன் ஃபர்ஸ்ட் அவனுக்கு கண்டுபிடிச்சதுன்னா இதுதான் ஆக்சுவலா. இது எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு கால்குலேட்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம். ஒரு மிஷினை வச்சு இப்பெல்லாம் ஆக்சுவலா நம்மளுக்கு கால்குலேட்ன்ற ஒன்று இருக்கு. அதை வச்சு நம்ம வந்துட்டு ஈஸியா நம்ம மேக்ஸ் போடுறோம். ஓகேவா? பட் அப்போ வந்துட்டு ஒரு நார்மல் வந்துட்டு ஒரு பிளஸ்ஸா இருக்கட்டும், ஒரு மைனஸ் சம்திங் எதுவா இருந்தாலுமே இந்த அபாக்கஸ் வச்சுதான் அவங்க வந்துட்டு கால்குலேட்டிங் பண்ணுவாங்க. ஓகேவா? இது நம்ம நிறைய பேர் ஆக்சுவலா பார்த்துருப்போம். ஒரு பீட்ஸ் மாதிரி இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்ல வந்துட்டு இன்சர்ட் பண்ணுவாங்க. அதை எத்தனை இன்சர்ட் பண்றாங்களோ அதை வச்சுட்டு வந்துட்டு கவுண்ட் பண்ணிப்பாங்க. எத்தனை வந்துட்டு வெளியே எடுக்கிறாங்களோ அதை வந்துட்டு மைனஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த அபாக்கஸோட ப்ராசஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு நேப்பியர்ஸ் போன்ஸ் அப்படின்றது. இதுவும் ஆக்சுவலாக வந்துட்டு எதுக்காக அப்படின்னா ஒரு கால்குலேட்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணதான். இது யார் வந்துட்டு கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா ஜான் நேப்பியர் அப்படின்றது தான் கிரியேட் பண்ணாரு. ஓகேவா? இது ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு உட்டன் இது மாதிரி இருக்கும். அது உள்ளார வந்துட்டு இந்த சார்ட் மாதிரி இருக்கு இல்லையா, இதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு கால்குலேட்டிங் பர்பஸ்க்காக அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஒரு விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு பாஸ்கல் கால்குலேட்டர். இது வந்துட்டு அதுக்கெல்லாம் அப்புறம். ஓகேவா? ஒரு அபாக்கஸ் எப்படி இருந்துச்சு, ஒரு நேபிஎஸ் இது எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு அட்வான்ஸா இருக்கலாம் அப்படின்ட்டு கிரியேட் பண்ணதுதான் இந்த இது கிட்டத்தட்ட எப்ப அப்படின்னா ஒரு 17th செஞ்சுரியிலே இதை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு உட்டன் பாக்ஸ் மாதிரி. ஓகேவா? அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு அதுல வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த கால்குலேட்டிங் பண்ணிக்கலாம். இது மெயினா ஆக்சுவலா எதுக்காக அப்படின்னா அடிஷனும் சப்ட்ராக்ஷனும் பண்றதுக்காக தான் இதை மெயினா வந்துட்டு ஆக்சுவலா கண்டுபிடிச்சாங்க. ஓகே ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு லெபின்ஸ் கால்குலேட்டர். ஓகேவா? ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் வந்துட்டு கால்குலேட்டர் தான். ஆக்சுவலா ஒரு கம்ப்யூட்டர்ன்ற ஒன்று வந்துட்டு கண்டுபிடிச்சதுக்கான விஷயமே என்ன அப்படின்னா ஒரு விஷயம், ஐ மீன் ஒரு கால்குலேட்டிங் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஆஃபீஸர் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க டேட்டாஸ் என்ன, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு நிறைய பர்பஸ்க்காக அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் அப்போ வந்துட்டு அந்த காலத்தில் வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு கால்குலேட்டிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் அதை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் அப்போ இருக்கிற எல்லாமே ஆக்சுவலாக வந்துட்டு கால்குலேட்டர் அப்படின்ட்டு நம்மளுக்கு முடியுது. அப்போதைக்கு என்ன ஆக்சுவலாக ஒரு அடிஷனல் ஒரு சப்ட்ராக்ஷன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பேசிக் ஒரு கால்குலேஷன் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்றதுக்காக டெவலப் பண்ணதுலாம் இதெல்லாம். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் அப்படின்ட்டு பார்க்கும்போது இது ஆக்சுவலாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு வேக்யூம் டியூப் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இதோட ஸ்பேஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்கும். இது நம்ம கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னா ஒரு ரூம் ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய கம்ப்யூட்டராக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு போக போக வந்துட்டு ரொம்ப இது பண்ணி தான் இப்போ இருக்கிற நம்ம கம்ப்யூட்டரை அதை வந்துட்டு கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இது வந்துட்டு எந்த பீரியட்ல யூஸ் பண்ணாங்க அப்படின்னா 1946லேருந்து 1959. ஓகேவா? அந்த சுதந்திரம் கிடைச்ச அந்த பீரியட்ல ஆக்சுவலா இது வந்துட்டு ரொம்ப ஃபேமஸா வந்துட்டு இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து அனாலிட்டிக்கல் இன்ஜின். ஓகேவா? இது அந்த இது ஆக்சுவலா இந்த இருக்கு இல்லையா அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர், இதை வந்துட்டு ஜஸ்ட் கொஞ்சம் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி தான் இந்த அனாலிட்டிக்கல் இன்ஜின் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இதுல வந்துட்டு ஜஸ்ட் இதே மாதிரி தான் ஒரு மேத்தமெட்டிக்கல் பர்பஸ்க்காக ஜஸ்ட் நம்ம வந்துட்டு யூஸ் பண்றோம். இதை யாரு கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா சார்லஸ் பாபேஜ் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதை கிரியேட் பண்ணாரு. ஓகேவா? இதுல ஆக்சுவலா ஒரு கம்ப்யூட்டரோட ஃபாதர் அப்படின்னு நம்ம யாரும் சொல்றோம் அப்படின்னா சார்லஸ் பாபேஜ் அப்படின்றதான் சொல்றோம். ஓகேவா? ஸோ அவரு கிரியேட் பண்ணதான் இந்த அனாலிட்டிக்கல் இன்ஜின் அப்படின்றது. இதுல இருந்து வந்தது எல்லாம் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ற கம்ப்யூட்டர். ஓகே ஓகே, தென் தேர்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர். ஓகேவா? அவர் கிரியேட் பண்ண இந்த அனாலிட்டிக்கல் இன்ஜினை இன்னும் நல்லா இது பண்ணி தான் நம்மளுக்கு இந்த தேர்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் நம்மளுக்கு வந்துட்டு கிரியேட் பண்ணாங்க. இது ஆக்சுவலாக நம்ம எல்லா வீட்லையும் நம்ம பார்த்துருப்போம். ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்துட்டு ஆக்சுவலாக நிறைய பேர் வீட்டில் இருக்கும். இந்த சிஸ்டம் அப்படியே ஒரு டிவி மாதிரியே இருக்கும். குட்டியாக டிவி மாதிரி இருக்கும். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒயிட் கலரில் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு 1965லேருந்து 71 வரைக்கும் இது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஃபேமஸாகவும் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். இது ஆக்சுவலாக இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க லேட்டஸ்ட் மாடல். ஓகேவா? இப்போ இது வந்துட்டு நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. ஒரு மானிட்டர், ஓகேவா, ஒரு சிபியூ, ஒரு மவுஸ், கீபோர்டு, இந்த மாதிரி இது வந்துட்டு எல்லார்ட்டுமே இருக்கு. ஓகேவா? இது வந்துட்டு லேட்டர் 1990s மேலே வந்துட்டு இது நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒன்றா இருக்கு. ஓகேவா? இன்னும் 6th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் அப்டேட்ல இருக்கு. இன்னும் ஆக்சுவலாக வந்துட்டு எதுவுமே லான்ச் பண்ணல. ஓகேவா? இதுதான் வந்துட்டு ஆக்சுவலாக கம்ப்யூட்டரோட ஹிஸ்ட்ரி. ஓகேவா? இந்த செக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.